வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மசோதாவை தாக்கல் செய்கிறார். பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். அமெரிக்கா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. கொட்டு மழையிலும் வழிநெடுக காத்திருந்து மோடியுடன் கைகுலுக்கி உற்சாகம். மதுரை திருச்சியில் அமைகிறது புதிய டைடல் பூங்கா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். முன்னாள் எம்பி ரவீந்திரநாத், புகழேந்தி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணைய சின்ன ஒதுக்கீட்டு சட்டத்தின்படி விசாரணை நடத்தலாம். தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை கோரிய எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மீண்டும் வெல்லும் என்றும் பேட்டி. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் உள் விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை. தேர்தல் ஆணையத்திற்கு குமாஸ்தா வேலை மட்டும்தான் என்று அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கடும் சாடல். Shall be communicated to the commission without delay. அவ்வளவுதான். கம்யூனிகேட் தான் பண்ணணும். மேயர் கம்யூனிகேட். முன்ன வெப்சைட் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, அப்போ லெட்டரில் எழுதுவோம், லெட்டர் எழுதி அனுப்புவோம், அதை வாங்கி வச்சுப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர் வந்ததில் அப்லோட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். மினிஸ்ட்ரியல் ஆக்ட் இது குமஸ்தா வேலை தான். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு குறித்து சி.வி. சண்முகம் தெளிவாக கூறிவிட்டார். தாம் கருத்து சொல்ல எதுவும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அரசியல் கட்சி அதன் துணை விதிப்படி செயல்படுகிறதா என்பதை ஆராய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது. தேர்தல் ஆணையத்தின் பணி குமாஸ்தா வேலைதான் என்ற சி.வி. சண்முகத்தின் கருத்துக்கு ரவீந்திரநாத் பதிலடி. இந்த மாதிரி விதிகளுக்கு முரணாக செயல்பட்டதை கண்டித்து அதற்கு தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கின்றார். இது வரலாறு. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் என்ற மிகப்பெரிய நீதிமன்றம் ஏனென்றால் மக்களுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களுடைய அதிமுக விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் என்ற தீர்ப்புக்கு பின்னணியில் பாஜக உள்ளது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் இந்த சிக்கல் ஏற்படாது என்று செல்வ பெருந்தகை விமர்சனம். பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டாருன்னா இதெல்லாம் திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, இரட்டை இலை முடுக்கப்படாதுன்னு உடனே வரும். இதெல்லாம் வரப்போது பாருங்க. அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் பிடுங்கி எறியும் வரை இங்கேதான் இருப்பேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சூசகம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழிசை தலைமையில் குழு அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. உருவி எடுக்கும் வரை இங்க இருப்போம். உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாளிகள் 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம
அண்ணாமலை இங்கே இருந்தாலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம் என்றும் சூளுரை. இன்று சொல்கிறேன், இந்த அக்கா இருக்கிறேன், இந்த தம்பி இருக்கிறார், இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் மருந்தகங்களை திறந்தவர் பிரதமர் மோடி. ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்பது முற்றிலும் நிரூபணமாகியுள்ளதாக முதல்வர் மருந்தகங்களை தொடங்கி வைக்க உள்ளதை சுட்டிக்காட்டி தமிழிசை விமர்சனம். முற்றிலுமாக நிரூபணமாகி இருக்கிறது. இன்றுதான் மக்களுக்கு மலிவு விலையில் மருந்து கொடுப்பதை பற்றி சிந்திக்கிறீர்கள் ஸ்டாலின். அதுவும் நம் பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். நடிகர் விஜய்க்கு பணக்கொழுப்பு என்று சீமான் விமர்சனம். விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு தொடர்பான கேள்விக்கு நகைச்சுவையாக பதில். நீங்க உடல்ல கொழுப்பு கடிப்பிடிக்கிறீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிட்டீங்களா? சொல்ல உனக்கு வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு, அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும். அது நம்ம அதை பற்றி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம். மைக் கிடைத்துவிட்டால் எதையாவது உளறுவதையே வழக்கமாக கொண்டுள்ளார் சீமான். பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பு குறித்து விமர்சித்த சீமானுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலடி. அதிமுக என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என நினைக்கும் தன்னை சோதிக்க வேண்டாம். எத்தனையோ வாய்ப்புகள் வந்த போதும் கட்சிக்காக பாடுபட்டவன் என்றும் செங்கோட்டையன் ஓபன் டாக். எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான். மறந்துவிடக் கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். தன்னை யாரும் சிக்க வைக்க முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். தன்னை ஒருபோதும் தலைவர் என்று சொல்லிக் கொள்ளவில்லை என்றும் பேச்சு. ஒன்னும் சொல்ல போறதில்லைன்னு இப்போது ஒன்னும் சொல்ல போறதில்லை. அது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது, முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்வு. தீவிர பரிசீலனைக்கு பின் அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. சேலம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு. 2 மாணவர்களை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. பள்ளிகளில் பாலியல் சார்ந்த துன்புறுத்தல்கள் இருந்தால் புகார் அளிக்கலாம். 144117 என்ற கட்டணமில்லா எண்ணிற்கு அழைக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் கனிமவள கொள்ளையை தடுக்க தவறிய வட்டாட்சியர் உள்ளிட்ட 7 அதிகாரிகள் சஸ்பெண்ட். மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் எச்சரிக்கையை மீறி செயல்பட்டதால் ஆட்சியர் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி வடபொன்பரப்பி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம். மூதாட்டியிடம் ஆபாசமாக பேசியதாக ஆடியோ வெளியான நிலையில் எஸ்பி நடவடிக்கை.
சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு இரவில் வெடிகுண்டு மிரட்டல். 1 மணி அளவில் போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தகவல். திருவண்ணாமலையில் புத்தக திருவிழாவுக்காக முழு வீச்சில் அமைக்கப்பட்டு வரும் அரங்கங்கள். மேற்கூரையின் ஒரு பகுதி திடீரென சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. வார இறுதி நாட்களை ஒட்டி வரும் நாளை மற்றும் நாளை மறுதினம் சென்னையில் இருந்து 627 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக வரும் இன்று போக்குவரத்து கழக ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை. சென்னை குரோம்பேட்டை ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் நடைபெறும் என்று சென்னை போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. திருவாரூர் அருகே 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பேரணியாக சென்று ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். 100 நாள் வேலை செய்த பணியாளர்களுக்கு ஊதியத்தை உடனே வழங்க வலியுறுத்தல். வேலை செய்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் கடந்த 3 மாத காலமாக கூலி கொடுக்கவில்லை. எனவே உடனடியாக தமிழக அரசும் ஒன்றிய அரசும் கலந்து கொண்டு கூலியினை வழங்கிட வேண்டும். மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. இன்று முதல் 5 நாட்கள் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. ஐஐடி பொறியியல் படிப்புகளுக்கான JEE முதன்மை தேர்வின் முடிவுகள் வெளியீடு. தேர்வு எழுதிய 13 லட்சம் பேரில் 14 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருப்பதாக தகவல். பிரதமர் மோடி பொய் பேசும் பழக்கம் கொண்டவர் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தாக்கு. மோடியும் ட்ரம்பும் உண்மையிலேயே நண்பர்களா என்றும் கேள்வி. இலவசமாக ரேஷன் பொருட்கள் பணம் கிடைப்பதால் வேலை செய்ய மக்கள் தயாராக இல்லை. தேர்தலின் போது கட்சிகள் வெளியிடும் இலவச அறிவிப்புகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அதிருப்தி. ஆந்திரா முழுவதும் பெண்கள் அதிகம் பயனடையும் வகையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை பெரிய அளவில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தகவல். பேர குழந்தைகள் அனைவரும் பெண் குழந்தைகளாக இருப்பதால் தமது வீடு பெண் விடுதி போல் இருப்பதாக பேசிய நடிகர் சிரஞ்சீவி. பரம்பரை தொடர ராம் சரண் ஆண் வாரிசு பெற்றுத்தர வேண்டும் என்று கூறியதால் சர்ச்சை. హాస్టల్ వార్డెన్ లాగా ఉంటుంది నాకు. లేడీస్ హాస్టల్ వార్డెన్ లాగా చుట్టూ ఆడపిల్లలే, ఒక్క మగాడు. చరణ్ ఈసారికి సరే ఇంకొక అబ్బాయిని కనరా, మన లెగసీ కంటిన్యూ అవ్వాలరా అని కోరిక తనకి. అసలు ఈ ముద్దు ఈ అమ్మాయి అంటే మళ్ళీ ఇంకో అమ్మాయిని కంటాడేమో నా భయం. யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி, ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோருடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சு. ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர தானும் புட்டினும் விரும்புவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து மார்ச் 19இல் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப உள்ளதாக தகவல். க்ரூ டிராகன் கேப்சியூலை பயன்படுத்தி பூமிக்கு அழைத்து வர ஏற்பாடு. அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் கடும் பனிப்பொழிவு. வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சியளித்த சாலைகள். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றி அசத்தல்.
இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் சதம் விளாசினார் சுப்மன் கில். 50 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி அதிக ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்து அசத்தல். IPL 2025 தொடரில் RCB அணியின் கேப்டன் யார்? இன்று அறிவிக்கிறது அணி நிர்வாகம். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் FC கோவா அணி வெற்றி. மும்பை சிட்டி FC அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். பவதாரணியின் பெயரில் சிறுமிகளை மட்டுமே உள்ளடக்கிய இசைக்குழுவை உருவாக்க இசையமைப்பாளர் இளையராஜா திட்டம். உலகின் எந்த மூலையில் இருப்பவர்களும் இசைக்குழுவில் பங்கேற்க விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் உள்ள ஜரந்தய தெய்வா கோவிலில் நடிகர் விஷால் சாமி தரிசனம். கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் பங்கேற்று மனமுருகி வழிபாடு.